ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் வித் அனு. இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் எப்படி ஈஸியாக கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக கொஷின் வேர்ட்ஸ் 7 இல்லைனா 8ன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம 15 கொஷின் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் வேர்ட்ஸ்னால் என்னங்கிறத பார்த்துடலாம். கொஷின் வேர்ட்ஸுங்கிறது கேள்வி கேட்க ரொம்பவே முக்கியமான வார்த்தை. ஒரு வாக்கியத்தை கேள்வி வாக்கியமாக மாற்றுறதே அந்த ஒரு வார்த்தை தான். ஸோ அந்த கேள்வி வாக்கியம், அந்த கேள்வி வேர்டு, அந்த கொஷின் வேர்டு இல்லை அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து ஒரு வெறும் சென்டென்ஸாக தான் இருக்குமே தவிர கொஷினாக மாறாது. தமிழில் நம்ம கேள்வி சொல்னு சொல்வோம் இல்லைங்களா, அதுதான் இங்கிலீஷில் கொஷின் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வந்து WH வேர்ட்ஸ் அண்ட் ஹவ் அப்படின்னு 2 கிளாஸிஃபிகேஷனாக பிரியுது. WH வேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிற 8 வார்த்தைகள், அண்ட் ஹவ் வந்து ஹவு மெனி, ஹவு ஃபார், அந்த மாதிரி. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எந்தெந்த சிச்சுவேஷனில் எந்தெந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற வார்த்தை வாட்டோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷனுங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது. இதை நம்ம எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும், அதாவது ஒரு குறிப்பிட்ட செய்தியை ஒருத்தங்க கிட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம வாட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துக்கலாமே, ஒருத்தவங்களோட பேர் தெரிஞ்சுக்கணுன்னா, இல்லைனா அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த வாட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க கிட்ட பேர் கேட்கணுன்னா நம்ம எப்படி கேட்போம், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம். ஸோ என்ன அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இதை இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வாட் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஸோ இங்கிலீஷில் இதுக்கு வாட் இஸ் யோர் நேம் அப்படிங்கிறது. அண்ட் அதே மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்போமா. ஸோ அதுலேயும் என்ன அப்படின்னு வந்திருக்கு. அதையும் நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்போம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் வாட் டிட் ஐ டூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ வாட் என்ன அப்படின்னு நம்ம தமிழில் கேட்குறத இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்ம வந்து வாட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை வென்னோட தமிழாக்கம் வந்து எப்பொழுது. ஸோ இதையே பேச்சு வழக்கில் நம்ம எப்போன்னு கேட்போம் இல்லைங்களா, அதுதான் எப்பொழுது. ஸோ இதை எந்தெந்த சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, காலம் அதாவது டைம், அக்கேஷன், மொமெண்ட் அதாவது ஒரு விஷயம் எப்போ நடக்குது, இல்லை எப்போ நடக்க போகுது, இல்லைன்னா எப்போ நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கும்போது நம்ம வென் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ ஒருத்தங்கிட்ட உங்கள் கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்போம்ல. ஸோ எப்போ, ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வென் இஸ் யோர் மேரேஜ். ஸோ டைம், இது வந்து ஒருத்தங்களோட கல்யாணம் எப்போ, அதாவது எந்த நேரத்தில் நடக்குது, அந்த அக்கேஷன் எப்போ நடக்குதுன்னு கேட்குறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம வந்து இதில் வென் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வென் இஸ் யோர் மேரேஜ். அடுத்ததாக ஸோ எப்போ நீங்கள் அந்த வேலையை முடிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுவுமே எந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கும் நம்ம வென் யூஸ் பண்ணி வென் ஆர் யூ கோயிங் டு ஃபினிஷ் யோர் ஒர்க் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நம்ம எப்போ மீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம வென் யூஸ் பண்ணலாம். வென் ஷுட் வி மீட். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை வேரோட தமிழாக்கம் வந்து எங்கே அப்படிங்கிறது. இதை நம்ம எந்தெந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இடம் அதாவது பிளேஸ், லொக்கேஷன், அது ரிலேட்டடாக நம்ம ஏதாவது கேள்வி கேட்கும்போது நம்ம வேர் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். ஸோ உதாரணத்துக்கு மற்றவங்களாம் எங்கே, ஸோ எங்கே அப்படிங்கிறப்போ எந்த இடத்துல அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கேள்வியில் குறிக்கிறோம். ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது வேர் ஆர் தி அதர்ஸ், அதாவது வேறுங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கே போகிறீங்க, ஸோ எந்த இடத்துக்கு போகிறீங்க, ஸோ இதுவுமே இடத்த தான் நம்ம கேட்குறோம். அதையும் இங்கிலீஷில் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி ஒரு இடம், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கும், அதாவது தியேட்டர் எங்கே, மால் எங்கே, பஸ் ஸ்டாண்ட் எங்கே அப்படின்னு நம்ம கேட்குறதுக்கு வேர் இஸ் தி தியேட்டர், வேர் இஸ் தி பஸ் ஸ்டாண்ட், அது மாதிரி அதுக்கும் நம்ம வேறுங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அடுத்த வார்த்தை விச், அதோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து எது. இது வந்து நம்ம எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 2 பொருள் கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று தேர்வு செய்ய சொல்லும்போது, அதாவது 2ல் 1 சூஸ் பண்ணுங்க, அதாவது சாய்ஸ், ஒரு பர்சனோட சாய்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்கும்போது விச் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது விச் டூ யூ ப்ரிஃபர், டீ ஆர் காஃபி. அதே மாதிரி இந்த கிழமை போகலாம், ஃப்ரைடே போகலாமா தேர்ஸ்டே போகலாமா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கும் விச் டே ஷுட் வி கோ, தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற வார்த்தை ஹூ. அதோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து யார் அப்படிங்கிறது. இது நம்ம எந்தெந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நபரை குறித்து நம்ம கேள்வி கேட்கும்போது, ஒரு பர்சன், ஒரு பீப்புள், அது ரிலேட்டடாக நம்ம கேள்வி கேட்கும்போது நம்ம ஹூங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யார் அப்படின்னு கேட்போம்ல, ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஹூ ஆர் யூ. இது வந்து ரெஃபர்ஸ் டு பர்சன். ஒரு பர்சன்கிட்ட நம்ம கேட்குற கேள்வி. அதே மாதிரி இது யார் செஞ்சது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, ஸோ அதையுமே ஒரு நபரை குறிக்கிற கேள்வி தான். ஸோ அதுக்கும் ஹூ டிட் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக, அந்த தூணுக்கு பின்னாடி யாரோ ஒழிஞ்சிட்ருக்காங்க, அது யார் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஹூ இஸ் த மேன் பிஹைண்ட் த பில்லர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹூ வந்து நம்ம இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹூம். அதோட தமிழாக்கம் வந்து யாரை அப்படிங்கிறது. இதுவும் ஒரு நபரை பற்றி நம்ம கேள்வி கேட்கும்போது பயன்படுத்தக்கூடிய சொல் தான். ஹூக்கும் ஹூம்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஹூம் ஆர் யூ காலிங், நீ யாரை கூப்பிடுற. ஸோ யாரைங்கிற வார்த்தை வந்திருக்கு, அதனால் நம்ம ஹூம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீ யாரை இன்றைக்கி மீட் பண்ண, அதுக்கு இங்கிலீஷில் ஹூம் டிட் யூ மீட் டுடே அப்படின்னு கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹூஸ். அதோட தமிழாக்கம் என்ன அப்படின்னா யாருடைய அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பொருள் யாருடையது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம் இல்லைங்களா, அதாவது ஒரு பொருளோட உடைமையை பற்றி, யார் அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம ஹூஸ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திக்கலாம். உதாரணத்துக்கு இந்த புக் யாரோடது அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹூஸ் புக் இஸ் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி அந்த டேபிள் மேலே இருக்கிற பென் யாரோடது அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு ஹூஸ் பென் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஒய். அதோட தமிழாக்கம் வந்து ஏன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ இல்லைனா ஒரு விஷயத்துக்கு விளக்கம் கேட்கும்போதோ நம்ம வந்து ஒய் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இதே இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஏதாவது ஒரு ரீசன் கேட்குறதுக்காக, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா, நீ ஏன் இவ்வளோ சீக்கிரமாக போகிற. ஸோ நம்ம வந்து காரணம் கேட்குறோம், ஏன் இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் வை ஆர் யூ லீவிங் ஸோ சூன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நீ ஏன் லேட்டு அப்படின்னு கேட்போம்ல, ஸோ லேட்டாக தாமதமாக வந்ததுக்கான காரணம் கேட்குறோம். ஸோ அதையும் நம்ம இங்கிலீஷில் வை ஆர் யூ லேட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே WH வேர்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது ஹவ். ஹவ்லேயே நிறையா வரும். ஹவ் ஆஃப்டன், ஹவ் ஃபார், அந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நம்ம ஹவ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹவ்வோட தமிழாக்கம் வந்து எப்படி அப்படிங்கிறது. இது வந்து நம்ம எந்த சுச்சுவேஷனில் கேட்கலான்னா, ஒரு விஷயம் எந்த மாதிரி நடந்துச்சு, இல்லை எந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத கேட்குறதுக்காகவும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை விளக்குறதுக்காகவும் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம். ஸோ உதாரணத்துக்கு, எப்படி நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவு டு யூ கோ டு ஸ்கூல் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதையும் நம்ம இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹவ் ஆஃபன் அப்படிங்கிறது. இது வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி பற்றி கேள்வி கேட்கும்போது நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். அதாவது தமிழில் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இதை நீங்கள் பண்ணுவீங்க, எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுவீங்கங்கிற கேள்வி கேட்போம் இல்லைங்களா, அதை நம்ம இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹவ் ஆஃபன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி கேட்கலாம். உதாரணத்துக்கு, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உங்கள் மெயில் செக் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்குறோன்னா, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவ் ஆஃபன் டு யூ செக் யோர் மெயில் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஸ்விம்மிங் கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறோன்னா, அதை நம்ம இங்கிலீஷில் ஹவ் ஆஃபன் டு யூ ஹாவ் ஸ்விம்மிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹவ் மெனி அப்படிங்கிறது. இதோட தமிழாக்கம் வந்து எத்தனை. இது வந்து நம்ம எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, குவான்டிட்டி ஆஃப் அ கவுண்டபிள் நவுன். ஒரு விஷயம், ஒரு நம்ம கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு பொருள் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஹவ் மெனி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல, ஸோ அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத நம்ம கையை விட்டு எண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து ஹவ் மெனி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஹவ் மெனி பீப்புள் ஆர் தேர் இன் யோர் ஃபேமிலி அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்போமா, ஸோ அதுவும் ஒரு வாரத்தில் இருக்கிற நாட்களை நம்மளால் விரலை விட்டு எண்ண முடியும். ஸோ அது நம்ம இங்கிலீஷில் ஹவ் மெனி டேஸ் ஆர் தேர் இன் அ வீக் அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
இன்னொன்று உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் வெக்கேஷனுக்கு வரீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ வரீங்க இல்லைனா வராங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ எத்தனை பேர் வராங்கங்கிறது நம்மளால் விரல விட்டு எண்ண முடியுமா? ஸோ அதையும் நம்ம இங்கிலீஷில் ஹவு மெனி பீப்புள் ஆர் கம்மிங் ஃபார் த வெக்கேஷன் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வார்த்தை ஹவு மச். இதோட தமிழாக்கம் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது. ஹவு மெனியும் ஹவு மச்சும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதுவும் குவான்டிட்டி தான், இதுவும் குவான்டிட்டி தான். ஆனால் அது வந்து ஹவு மெனி வந்து குவான்டிட்டி ஆஃப் கவுண்டபிள் நவுன். இது வந்து குவான்டிட்டி ஆஃப் அன்கவுண்டபிள். அதாவது உதாரணத்துக்கு விலை, அப்படி இல்லைன்னா நேரம். ஸோ உதாரணம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். உன்னோட வாட்சோட விலை என்ன அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதுக்கு நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணலாம். ஹவு மச் டஸ் யோர் வாட்ச் காஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நேரம், நமக்கு இன்னும் எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அதுக்குமே நம்ம வந்து ஹவு மச் டைம் டூ வி நீட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹவ் ஓல்டு. ஹவ் ஓல்டு அப்படிங்கிறது வயதை குறிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். உங்களோட வயசு என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ ஹவ் ஓல்டு ஆர் யூ. அடுத்ததாக இந்த பில்டிங்க்கு எத்தனை வயசு இருக்கும், அதாவது இந்த பில்டிங் கட்டி எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அப்படி கேட்போம்ல. ஸோ அதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஹவ் ஓல்டு இஸ் த பில்டிங் அப்படின்னு நம்ம கேட்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ் ஹவ் ஃபார், அதாவது தூரம். இந்த இடத்துலேருந்து அந்த இடம் எவ்வளவு தூரம் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம ஹவ் ஃபார் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஹவ் ஃபார் டூ வி நீட் டு கோ அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து உன் ஸ்கூல் எவ்வளோ தூரம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷில் ஹவ் ஃபார் இஸ் யுவர் ஸ்கூல் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஹவ் லாங். ஹவ் லாங் அப்படிங்கிறது எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ இது உதாரணத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேரமாக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் அதுக்கு நம்ம ஹவ் லாங் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் வெயிட்டிங். அதே மாதிரி இந்த மீட்டிங் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. ஸோ அதுக்கும் நம்ம ஹவ் லாங் வில் த மீட்டிங் லாஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 15 கேள்வி வார்த்தைகள் பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு மேலே இன்னும் சில கிராமர் வீடியோஸ்லாம் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி சென்டென்சஸ் வீடியோஸும் வந்துட்டுருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கேளுங்க. அதையுமே நான் வீடியோவாக கொண்டு வர முயற்சி பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.